இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். இன்னைக்கு சட்டமன்றத்துல முதல்வர் பல முக்கிய அறிவிப்புகளை அறிவிச்சிருக்காரு. இது இன்ப அதிர்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னாலும் அது வெளியில வேறு விதமான விமர்சனத்திற்கு உள்ளாயிருக்கு. அது என்ன, அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிற தொடர்பாக பேசலாம். இன்னொன்று, நாளைக்கு தென்னிந்திய முதல்வர்கள் மாநாடு, அதில் கர்நாடக முதல்வர்கள் உட்பட பல முதல்வர்களும் பங்கேற்கிறாங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று இரவே சென்னை வர இருக்கிறார். மாமல்லபுரம் கோமலத்தில் அந்த மீட்டிங் நடக்க இருக்கிறது. அதில் அதிமுக பொதுச் செயலாளரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிற தொடர்பாக பேசலாம். இன்னொரு புறம் தமிழ்நாட்டில் காலையிலிருந்து கொழுந்து விட்டு எரியக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இடதுசாரிகளை கணக்கெடுக்கிறதும் இடதுசாரி அமைப்புகளோட கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா அப்படிங்கிறத சோதிக்கிறதும் தான் இந்த அரசனுடைய வேலையா இருக்கிறதா, அதனுடைய பின்னணி என்ன, ஏன் அரசு இப்படி செய்யுது அப்படிங்கிறது தொடர்பாகவும் பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. முதல்ல இந்த தென்னிந்திய முதல்வர்கள் மாநாடு, அதாவது சதர்ன் ஜோனல் கவுன்சில், அது என்ன அப்படின்னா, அதாவது டீலிமிட்டேஷனால் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களின் முதல்வர் மாநாடு. இது ஆக்சுவலாக இந்த தென்னிந்திய மாநிலங்களுக்குள்ள எப்படிலாம் ஒற்றுமையை அதிகப்படுத்தலாம், எப்படி ஒவ்வொரு மாநிலமும் அவங்களுடைய தொடர்பை அவங்களோட நட்புறவை எப்படி அதிகப்படுத்தலாம், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம் அப்படின்றத இந்த கவுன்சில்ல கூடி பேசி எல்லா மாநில முதல்வர்களும் கலந்துக்குவாங்க, கூடி பேசி விவாதிப்பாங்க. காவிரி ஆறு, முல்லை பெரியாறு ஆறு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம அவங்க கூட ஒத்துமையா போகணும், பிரச்சனை இல்லாம. அதாவது நீங்க குறிப்பிட்டது போல பல முக்கியமான பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா இந்த தென்னிந்திய மாநிலங்களுக்குள்ள, அதெல்லாம் எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணி எப்படி அதை தீர்த்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த கவுன்சில் நடக்க போகுது. நாளைய தினம் கோவளத்தில் நடக்க போகுது. இந்த கவுன்சிலோட தலைவராக உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருப்பாரு. துணைத் தலைவரை யார் இருப்பாங்க அப்படின்னா, எந்த மாநிலம் இந்த மாநாடு நடத்துறாங்களோ அந்த மாநிலத்துடைய சிஎம் தான் துணைத் தலைவராக இருப்பார். அப்போ ஆப்வியஸா பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு தான் நடத்துறாங்க இல்லையா, அதனால தமிழ்நாட்டு சிஎம் இருக்கக்கூடிய விஜய் தான் இந்த கவுன்சிலுக்கான துணைத் தலைவர் இருக்க போறார். அமித்ஷா தலைவர், ஆமா, விஜய் துணைத் தலைவர். ஆமா, இது ஒவ்வொரு வருஷமும் மாறும். இப்போ அடுத்த வருஷம் கேரளா நடத்துனாங்க அப்படின்னா கேரளா சிஎம் துணைத் தலைவராக வந்துட போறார். அப்படிதான் இருக்கும். இப்போ இந்த ஒரு மாநாட்டில் நாளை தினம் நடக்க போகுது. அதுல முதல் முறையா சிஎம் விஜயும் கர்நாடக சிஎம் சிவகுமாரும் நேருக்கு சந்திக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு என்பது கிளம்பி இருக்கு. ஏன்னா சமீப நாட்கள் நடக்கக்கூடிய அந்த காவிரி நதிநீரை தொட்டு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள்லாம் கர்நாடகா தமிழ்நாடு அந்த உறவுல மேலும் ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்தி இருக்கு. கர்நாடகத்துல போராட்டம் நடந்துட்டு இருக்கு, தமிழ்நாட்டிலையும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இல்ல, காவிரி தாண்டி மேகதாது அணை பிரச்சனை, அதையும் தாண்டி 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த பிரச்சனை வர அதுல தமிழக அரசு கண்டிக்கலன்னு இங்க உள்ள கட்சிகள் சொல்றாங்க. ஏன்னா முதல்வர் அரசாங்க ரீதியா கண்டிக்கல, தாவேக தலைவராக மென்மையாக கண்டிச்சிருக்காருன்னு ஒரு புறம் சொன்னாலும் அவங்க என்ன சொல்றாங்க, கர்நாடகால உங்க வேலையை நீங்க பாருங்க, எங்க ஏரியாவை நாங்க பாத்துக்கிறோம், எங்க ஏரியாக்குள்ள நீங்க தலையிடாதீங்க, உங்க ஏரியாக்குள்ள நாங்க தலையிடல அப்படிங்கிறாங்க. இன்னொரு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கரூர்ல அங்க பண்ணதை நாங்க விமர்சிக்கல இல்ல, அது மாதிரி இதை கண்டுக்காம இருங்க அப்படின்னு அவரு பேசுறாரு. இது என்ன கொடுமைன்னா, இந்த சைடு திரும்பினா 3 தமிழர்களை சுட்டுக் கொள்றாங்க, அந்த சைடு ஆந்திராவில செம்பரம் கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 20 தமிழர்களை சுட்டுக் கொண்டாங்க. இப்ப இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம தென்னிந்திய முதல்வர்கள் மாநாடு நடத்தி இவங்க நம்ம கூட்டம்ல ஒத்துமையா இருக்க போறோமா? இப்ப தண்ணியும் தர மாட்டேங்கிறான், உசுரையும் விட சொல்றாங்க, கொள்றாங்க. அப்படிங்கிறப்ப இது ரொம்ப ஆபத்தான ஒரு அரசியல் நோக்கி நடந்துட்டு இருக்கு. மத்திய அரசு கண்டிக்க மாட்டேங்குது, நம்ம அரசு ஸ்ட்ராங்கா கண்டிக்க மாட்டேங்குது. அதை விட கொடுமை, சாரி பேச விடாம பண்றதுக்கு, அதை விட கொடுமை என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்குல்ல, இத்தனை ஆண்டு காலமாக நமக்கு பாதுகாப்பா இருந்தாங்கல்ல, ஆளும் கட்சி எதிர்கட்சிகளை தாண்டி மக்கள் உரிமைகளுக்காக போராடக்கூடிய கட்சிகள்னு இருக்காங்க. இடதுசாரிகள், விசிக, அந்த மாதிரி நீங்க பல கட்சிகளை சொல்லலாம். அவங்க பெரிய அளவுல மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தல அப்படின்னாலும் கூட, அவங்க பெரிய அளவுல சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று பெரும் எண்ணிக்கையில உட்கார்ந்துடல பாமக மாதிரி அப்படின்னாலும் கூட, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு அவங்கதான் நம்மளுக்கு ஒரு ஆதாரமா இருப்பாங்க, அவங்கதான் நமக்கு துணையா நிற்பாங்க.
இந்த முறை அவங்க எல்லாம் கூட பெரிய அளவுல வாய்ஸ் அவுட் பண்ணலங்கிறது தான் வேதனையா இருக்கு. குறிப்பா நீங்க வந்து திமுக அதிமுக போன்ற எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விஷயத்துல வந்து விஜயோடைய ஹீரோயிசம் எடுபடவே இல்லை சுத்தமா. அதாவது என்ன எதிர்பார்க்கப்பட்டது, இவர் போனாலே கர்நாடகா தண்ணி திறந்து விட்டுருவாங்க சொன்னாங்க இல்லையா, அந்த சந்திப்பு என்பது தானது, அது கர்நாடகா சிஎம்ஏ வேண்டாம்னு சொன்னாரு. ஆமா, அது உபரி நீர் தானே வந்துச்சு, உரிமையான நீர் வரல. அது வந்து ஒரு பக்கம், அது ஒரு தனி விவாதம். இப்போ இத்தனை பிரச்சனைகள் நீங்க வந்து லிஸ்ட் பண்ணீங்க இல்லையா, அத்தனை பிரச்சனைகளை வந்து மாநில அரசாங்கம் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கணும், விமர்சனம் பண்ணல. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கிற டைம்ல தான் இந்த ஒரு மாநாடு நடக்க போகுது. இந்த மாநாட்டில் சிஎம் விஜய் என்ன பேச போறாரு, இப்பயாச்சும் அந்த முதல்வர்கள் இடத்துல வந்து தமிழ்நாட்டோட கோரிக்கையை வந்து அழுத்தம் திருத்தமா சொல்லுவாரா, இல்லை என்னென்ன மாதிரி வந்து பிரச்சனைகளை வந்து அட்ரஸ் பண்ண போறாரு, இல்லை மீண்டும் வந்து ஏற்கனவே அந்த காங்கிரஸ் கட்சியை வந்து பெருசா நம்ம வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இருக்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா, அதை நோக்கி தான் மீண்டும் ஒரு மௌனத்தை வந்து பதிலாக கொடுக்க போறாரு. எல்லாமே வந்து எதிர்பார்ப்பாக தான் இருக்கு. நாளைக்கு நடக்கக்கூடிய மாநாடு என்பது விஜய் வந்து சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய முதல் மாநில அளவிலான மாநாடு இல்லையா, அதனால அவரோட குரல் தமிழகத்தோட குரலா வந்து ஒலிக்க போகுது. ஆனா அந்த குரல் ஒலிக்குமா இல்ல வந்து அப்படியே வந்து மீண்டும் மௌனம் காக்குமா அப்படின்றது வந்து எதிர்பார்ப்பா தான் இருக்கு. நாளை தினம் மாநாடு நடந்ததுக்கு அப்புறம் என்ன பேச போறாரு, கர்நாடகா சிஎம் என்ன பேசுவாரு, இத்தனை பிரச்சனைகள் இருக்கிற சமயத்துல தமிழ்நாட்டோட உரிமையை வந்து மீண்டும் நிலைநாட்டும் விதமா ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜை வந்து கன்வே பண்ணுவாரா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். இதுல என்ன சொல்றாங்கன்னா, முதல்வருக்கு வந்து பாஜக எதிர்த்து பேசிடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. அதே நேரத்துல தயக்கமும் இருக்கு. தயக்கம் இருக்கிறதுனால தான் இது வரைக்கும் பாஜகவுக்கு எதிரான பெரிய எதிர்ப்புகள் எதுவுமே வெளிப்படையா பண்ணல. ஆனா தயக்கத்தை மட்டும்தான் வெளிப்படையா பார்க்க முடியல, ஆசையை பார்க்க முடியலன்னு சொல்லணும். அவங்க சொல்ற ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் அலோவ் பண்ணிடுறாங்க. ஏவிவிபி இளைஞர்கள் வந்தா போய் சந்திக்க முடியுது, அவரை கோட்டையிலே சந்திக்கிறாங்க. ஆனா இடதுசாரி அமைப்பை சேர்ந்தவர்கள் அல்லது அவங்களோட தொடர்புல இருக்கக்கூடிய மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி இருக்கு இல்லையா, அந்த அமைப்போடையும் இவங்க நெருக்கத்துல இருக்கக்கூடாது, இருந்தா பாருங்க களை எடுங்க அப்படிங்கிறது அந்த உத்தரவினுடைய சாராம்சமா இருக்கு. இதற்கு அடுத்த நாள் அமித்ஷா வர்றாரு. இப்ப நீங்க நல்லா கூட்டி கழிச்சு பார்க்கணும், காக்ரோச் ஜனதா பார்ட்டி யாருடைய எதிர்ப்பாக, பாஜக எதிர்ப்பாக தான் போராடிட்டு இருக்காங்க, போராடுறாங்க. இன்னமும் களத்துல அப்படிதான் இருக்காங்க. அப்ப பாஜகவை குஷிப்படுத்துறதுக்காக இதை பண்றாங்களா தமிழ்நாடு அரசு? இது ஒரு புறம். இப்ப இந்த ஒருவேளை வந்து அமித்ஷா வரும்போது போராட்டம் பண்ணிடுவாங்க, மாணவர்கள்லாம் திரண்டு வந்துருவாங்கன்னு சொல்லி கூட உத்தரவு போட்டிருக்கலாமோ. ஆமா, உத்தரவு பின் வாங்கிட்டாங்க. ஆனா உத்தரவு போட்டது சர்ச்சையை மாறிடுச்சு இல்லையா, அது ஒரு ஆழம் பாக்குறது தானே, போடுற மாதிரி போட்டு அப்புறம் ஒத்துக்கிறாங்களா இல்ல அமைதியா இருக்காங்களான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்றது. நம்ம பின்னாடி பேசுவோம். இதற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, இந்த அமித்ஷா இங்க வராரு இல்லையா, அப்ப முதல்வர் வந்து அவருக்கு பாஜகவுக்கு எதிராக பேசல அப்படிங்கறத இப்ப பெரிய அளவுல எல்லாராலையும் வைக்கக்கூடிய விமர்சனமா இருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி, எலெக்ஷனுக்கு பின்னாடியும் சரி, பாஜகவை ஒரு கடுமையா எதிர்க்கல. அதற்கு ஒரு முன்னுதாரணம் இருக்கு. இப்ப முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வந்து ஒரு நிகழ்ச்சியில, செஸ் ஒலிம்பியா நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன், அதுல பிரதமர் இங்க வந்த பொழுது பிரதமரை மேடையில வச்சுக்கிட்டு எங்களுக்கு நிதி தரல அப்படிங்கிற கடுமையான விமர்சனத்தை முன் வச்சார். ஆனா இவர் என்ன சொல்றாரு, நாங்க வந்து எல்லாத்துக்கும் மோதல் போக்கோட இருக்க மாட்டோம் அப்படிங்கறதையும் சொல்றாரு. ஆனா நாளைக்கு வாய்ப்பு கிடைச்சா கொஞ்சம் பாஜகவுக்கு எதிராக பேசினாதான் இன்னும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் சேர முடியும். தமிழக மக்கள் வாக்களித்திருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, ஏன் பாஜக எதிர்க்க மாட்டேங்கிறாரு, பாஜக எதிர்த்து எங்கேயுமே பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறப்ப நம்ம இங்க அமித்ஷா முன்னாடி எதிர்த்து பேசிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஹீரோ இமேஜை கொடுத்துரும். அதுக்கு வீடியோ எடுக்கிற வாய்ப்புகள் கிடைச்சா அது இன்னும் ரீல்ஸா போட்டு மக்கள் மத்தியில அதிக பிரபலப்படுத்த முடியும் அப்படின்னு நம்புறதாக சொல்றாங்க. ஆனா அது அமித்ஷா எப்படி பாப்பாரு அப்படிங்கறதுலாம் அடுத்த கட்டம். ஆமா, இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன, நாளைக்கு வந்து அந்த தென்னிந்திய மாநிலங்கள்லாம் கூடுறாங்க இல்லையா, அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், புதுச்சேரி தவிர மீதி இருக்கக்கூடிய மாநிலங்கள், குறிப்பா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, இங்க இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே வந்து பாஜகவுக்கு எதிரான கட்சிகள் தான் ஆட்சி பண்றாங்க. காங்கிரஸ் கட்சி, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா ஃபுல்லாவே காங்கிரஸ் கட்சி தான். டிவிகேல வந்து கூட்டணி ஆட்சி, காங்கிரஸும் அதில் வந்து பங்கு வகிக்கிறாங்க. இப்போ இந்த 3 மாநிலங்கள் இருக்காங்கல்ல, அவங்க நிச்சயமா வந்து பாஜகவுக்கு அகைன்ஸ்டா குரல் கொடுப்பாங்க. பாஜகவை நெருக்கும் விதமாக அமித்ஷாட்ட வந்து பல கருத்துக்களை முன்வைப்பாங்க. அப்போ அந்த 3 மாநிலங்களை ஃபாலோ பண்ணி விஜயும் வந்து அதில் சேர்ந்து கருத்துக்களை முன்வைப்பாரா? ஏன்னா இந்த காவிரி பிரச்சனையை தாண்டி கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் வந்து இவரோட கூட்டணி இருக்காங்க. அப்போ அந்த கூட்டணி கட்சியோட குரலாகவும் சிஎம் விஜய் வந்து நாளைக்கு ஒழிப்பாரா, இல்லை வந்து மீண்டும் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுற விதமா எதுவுமே பெருசா பேச மாட்டாரா அப்படின்றதும் புரியாத ஒரு புதிராக இருக்குது வரைக்கும். இப்போ அதே நிகழ்ச்சியில் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னா, அந்த நிகழ்ச்சி இப்போ நாளைக்கு இன்னைக்கு நைட்டு வராரு அப்படின்னா
அங்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா கடந்த முறை திருவண்ணாமலை வந்த பொழுது எடப்பாடி பழனிசாமி வரவேற்று பேசியிருந்தார். ஆனா நீண்ட நேரம் அந்த உரையாடல் நடக்கல. ஏன்னா அதிமுக கட்சி உள்ளே நிறைய சிக்கல்கள் போயிட்டு இருக்கு. அதிமுகவோட ஆட்சி தான் நாங்க தொடர்கிறோம், அம்மாவினுடைய ஆட்சியை தொடர்கிறோம், இது ஜெயலலிதாவினுடைய ஆட்சி தான் சட்டமன்றத்துல பேசுறாங்க. எம்ஜிஆர் எங்கள் கொள்கை தலைவர்னு சொல்லாத குறையாக அடுத்து எம்ஜிஆர் நான் தான், எம்ஜிஆரை தாண்டி வந்துட்டு அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. ஆனா அவங்க தோற்றுவித்து வழி நடத்துல அந்த கட்சியை கபலீகரம் பண்றது யாருன்னா அந்த ஜெயலலிதா படத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அவருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்த அதே தாவேக அரசு தான் இந்த வேலையும் பாக்குது. அப்ப டபுள் ரோல் பண்றாங்க. ரெண்டு எக்ஸ்ட்ரீமா இருக்கு. அது புரிய மாட்டேங்குது மக்களுக்கு. அதுல இன்னும் சொல்லணும்னா நேற்று சபாநாயகர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி எதிர்கட்சி வரிசையில எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, அவர் முதல்வர் வரும்பொழுது எழுந்து நின்று வணக்கம் வைக்கிறாரு, நான் அதையெல்லாம் பார்த்திருக்கேன், உங்களுக்கு ஏன் வணக்கம் வைக்க முடியலையா அப்படிங்கிற மாதிரிலாம் நேற்று பேசிட்டு இருந்தாங்க. ஆனா காலம் பாருங்க, அதற்கு முன்னாடி அதாவது நம்ம இந்த முதல் முறையாக அவர் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ள போறப்ப முதல்வராக விஜய் உட்கார்ந்துருப்பாரு. இப்படி எடப்பாடி பழனிசாமி வணக்கம் வைப்பாரு. ஆனா அவரை விஜய் கண்டுக்க மாட்டார். அப்ப அது தவறுன்னா இதுவும் தவறு. இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கவே இல்லையா? சிவி சண்முகத்தெல்லாம் சந்திக்கவே இல்லை. ஆமா, அதையெல்லாம் மறந்துட்டு தான் எடப்பாடி பழனிசாமி விஜய் வரும்பொழுதுல எழுந்து நிக்கிறாரு. சரி, அவருக்கு ஒரு மாண்பு இருக்கு, அது செய்யறாரு. ஆனா இவரு வணக்கம் வச்சப்ப அவர் வைக்கலையே, அதை ஏன் கண்டிக்கல அந்த காலகட்டத்தில்? அது எப்படி? அப்ப இது மாண்புன்னா அது மாண்பு இல்லையா? அதை பார்க்கணும் இல்லையா? இப்ப இது இருக்கட்டும். இப்ப இதை தாண்டி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்ப இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர் சந்திப்பாரா அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் சந்திக்கிறதுல பெரிய ஈடுபாடு இல்லை அப்படிங்கிறாங்க. மனசு மாத்துவீங்க, பிரஷர் பண்ணுவீங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களாலதான் அதிமுக எத்தனை துண்டா போயிடுச்சு. நீங்க ஒவ்வொருத்தவரையும் சந்திச்சு தனித்தனியா ஆறுதல் கொடுத்து செங்கோட்டையை அந்த பக்கம் அனுப்பிட்டீங்க. இப்படி எஸ்பி வேலுமணி இப்ப கிளர்ச்சி பண்ண வச்சிருக்கீங்க கட்சிக்குள்ளேயே வச்சு. ஏன்னா பாஜகவுடைய சப்போர்ட் இல்லாம எஸ்பி வேலுமணி இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. 25 எம்எல்ஏக்களோட ஆதரவு விஜய் அரசுக்கு எப்படி போனுச்சு அப்படின்னா இதன் மூலமாக தான் பெருங்க எடப்பாடிக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க என்ன மறுபடியும் என்ன பார்த்து நீங்க என்ன சமாதானப்படுத்தி என்ன செய்ய போறீங்க? உங்க நினைப்புப்படி அதிமுக இப்ப பலகீனம் ஆயிடுச்சு, நான் அதை மீட்டு எடுத்துக்கிறேன், நீங்க எங்க விஷயத்துல தலையிடாதீங்க அப்படிங்கிறது எடப்பாடியினுடைய ஸ்டாண்டா இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது பிருத்திவி, இந்த சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அமித்ஷாவும் சரி எடப்பாடி பழனிசாமி சரி பெருசா இங்கும் பேசிக்கல. இப்ப திருவண்ணாமலையில வரவேற்றதோட சரி பெருசா அந்த பேச்சுவார்த்தை நடைபெறல. அதுக்கு முன்னாடி கார் மாறி போன மாதிரிலாம் இப்ப போல. ஆமா, இப்ப போல இல்லையா? என்னதான் இருந்தாலும் அதிமுக கூட தான் பாஜக பயணிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அதிமுக தான் கூட்டணிக்கான தலைமை. பாஜக, இப்போ பாமக, தினகரன்லாம் இருக்காரு இல்லையா? இப்போ ஒருவேளை இந்த அரசியல் கூட்டமாக அமித்ஷா இதை மாற்ற நாளைக்கு நிச்சயமாக அது அரசியல் கூட்டமாக தான் மாற்றலாம். ஏன்னா பாஜக அலுவலகத்துக்குலாம் அமித்ஷா வராரு, கண்டிப்பாக டீலிமிட்டேஷன் பற்றி பேசுவாங்க. ஆமாம், ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன பண்ணா, நாளைக்கு அமித்ஷா தமிழக பாஜக அலுவலகத்திற்கு வரும்போது அங்கே தினகரன், அன்புமணிலாம் போகிற மாதிரி கூட சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு போகிறதுக்கு நீங்கள் சொன்னது போல் வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா முன்னாடியே பேசப்பட்ட சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பாருன்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்கப்பட்டது. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அமித்ஷா இதுக்கு தான் வராரு, அதாவது எஸ்பி வேலுமணிக்கு மீண்டும் அந்த பதவியை கொடுங்க, மீண்டும் எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கையோட அமித்ஷா வந்தார் அப்படின்னா அவரை சந்திக்கவே வேண்டாம், அவர் சந்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்லிட்டாராம். ஏன்னா இதே கோரிக்கை வச்சு தான் தேர்தலுக்கு முன்னாடியே அழுத்தம் கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு. அவர் ஏத்துக்கல. அந்த ஏத்துக்காக தான் தோல்விக்கான காரணமும் சொல்றாங்க அதிமுகக்குள்ள. ஆனால் இருந்தாலும் இப்பயும் மீண்டும் தலைமை மாறணும்னா சொல்றாங்களே எஸ்பி வேலுமணி. இப்போ அதுதானே சொல்றாங்க அவங்க, எடப்பாடி பழனிசாமி நீக்கிட்டு வேற யாருன்னா கொண்டு வாங்க, தோல்விக்கு பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல. இப்போ நிச்சயமா அமித்ஷாவோட பேசணும் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் அழுத்தம் என்பது வெளிப்படும், பாஜக மீண்டும் அழுத்த ஆரம்பிக்கும். அதனால இந்த சந்திப்பை தவிர்ப்பதான் நல்லதுன்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்க மாட்டார் அப்படின்றதான் இப்போ தகவலாம் வந்திருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்கொள்ள அளவுக்கு துணிவு இருக்கா இன்னொரு கேள்வி இருக்கு. இல்ல பலம் இருந்தா எதிர்க்க முடியும், பலமே இல்லாமல் இருக்காரு. இப்ப ஏற்கனவே இப்படி எல்லாம் மோதினதுனாலதான் அவர் ஒரு முறை பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்ட்டாரு நாடாளுமன்ற தேர்தலில். அதற்கு பிறகுதான் பாஜக இன்னும் ஆழமா இறங்கி வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு. அப்ப இப்ப மீண்டும் ஏன் மோதிக்கிறீங்க? மோத வேணாம், நம்ம சாஃப்டா போயிடலாம் அப்படிங்கிறது கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுடைய மன ஓட்டமா இருக்கு இப்போதைக்கு. அப்ப நம்ம சாதுரியமா போய் காய் நகர்த்துவோம்னு சொன்னாலும் எடப்பாடி நம்ம சாதுரியமா தன் வாட்டி போனோம், பாஜக என்ன நமக்கு செஞ்சு கொடுத்துச்சு, இருக்கிறதெல்லாம் பிடுங்கதான் செஞ்சுச்சு அப்படிங்கிறது அவரது மன ஓட்டமா இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்துக்கு நடுவுல தான் நாளைக்கு என்ன செய்ய போகிறார் எடப்பாடி அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிமுக உள்ளேயும் வெளியேயும் இருக்கு. இன்னொரு சர்ச்சையான முடிவு நீங்க சொன்னீங்க இல்லையா முன்னாடி, காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கும் இடதுசாரிகளோட போராட்டத்திற்கும் மாணவர்கள் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சையான முடிவை தாவேக அரசாங்கம் கொடுத்தாங்க இல்லையா? அதாவது நீங்க சொன்னது போல காக்ரோச் ஜனதா பார்ட்டியால அதிகமான பாதிக்கப்பட்ட கட்சி பாஜக தான். ஏன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு அமைச்சரையும் நீக்காத மோடி இவங்க போராட்டம் பண்ண குறுகிய காலத்திலே ஒரு மிக மூத்த அமைச்சரை நீக்கக்கூடிய அளவுக்கு மோடி தள்ளப்பட்டிருக்கார்.
அப்போ அந்த அளவுக்கான பாதிப்பு வந்து பாஜகவுக்கு வந்து அதை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு பாஜக ஆளும் மாநிலங்களும் எடுக்காத முடிவை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்காங்க. எந்த ஒரு பாஜக சிஎம் உத்தரவு போட்ட மாதிரி தெரியல, காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு மாணவர்கள் அனுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு. இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அந்த உத்தரவு போட்டுக்கிறது என்பது ஏன்னா பாஜகவை ஓவர்டேக் கொண்டு போயிட்டாங்கன்ற மாதிரி தான் ஒரு கருத்து நமக்கு கேட்க தோணுது. பாஜகவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொடுத்த இயக்கம் எந்த ஒரு பாஜக மாநிலங்களுமே பெருசா ரியாக்ட் பண்ணல. ஆனா இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணாதீங்க, சிஜேபி இடதுசாரிகள் நடத்தக்கூடிய போராட்டங்களுக்கு மாணவர்கள் போகக்கூடாது, மீறி போனாங்க அப்படின்னா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும், இதெல்லாம் மாவட்ட நிர்வாகம் தான் பார்த்துக்கணுன்ற மாதிரி முதல்ல சுற்றறிக்கை விடப்பட்டது. அதுவே பெரிய எதிர்ப்பு கிளம்பினதுக்கு அப்புறம் தான் சுற்றறிக்கை வந்து வாபஸ் வாங்கப்பட்டிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இதுல வலதுசாரி அமைப்புகளுக்கு ஏதாவது தடை போட்டிருக்காங்களா? அதுல குறிப்பா நீங்க சொன்னது போல 2 கட்சிகள் தான் நேம் பண்றாங்க அவங்க, சிஜேபி அப்புறம் இடதுசாரிகள். இப்ப மித்த கட்சியெல்லாம் போராட்டம் பண்ண மாணவர்கள் கலந்துக்கலாம், வலதுசாரிகள் போலாமா, தாவேகா போலாமா, திமுக அதிமுக போலாமா? இப்ப திமுக அதிமுக ஸ்டாண்ட தான் இடதுசாரிகள் பேசுறாங்க. அப்ப இவங்க ஓகேன்னா அப்ப வலதுசாரிகள் பாஜக ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய அமைப்பு ஏபிவிபி அமைப்புல அதுக்கெல்லாம் என்ன நிலைப்பாடு அரசு, அவங்க என்ன போராட்டம் பண்ணுவாங்க அரசுக்கு நல்லா தெரியும். மாணவர்கள் போராட்டம் பண்றதுனால அவங்களுக்கு கல்வி கெடும் அப்படின்னா எந்த போராட்டத்திற்கு போக கூடாது, குறிப்பிட்ட இந்த 2 இயக்கங்களோட போராட்டத்திற்கு மட்டும் போக கூடாதுன்னு சொல்றாங்க. அதுதான் பெரிய கேள்வி, பாஜகவினுடைய திட்டம் அப்படின்னு அவங்க சந்தேகிக்கிறாங்க. ரெண்டாவது எஸ்எஃப்ஐ சார்பாக ஒரு விஷயம் சொல்லப்படுது, என்ன அப்படின்னா இந்த அறிக்கை, இந்த சுற்றறிக்கை அனுப்புனதே யாரு அப்படின்னா தலைமைச் செயலாளர் தான் அனுப்பியிருக்காருன்னு அவங்க ஒரு ஆதாரத்தை எடுத்து வெளில போட்டிருக்காங்க. அந்த தலைமைச் செயலாளர் யாருன்னா சில தினங்களுக்கு முன்பு ஆளுர் ஷானவாஸால குற்றம் சாட்டப்பட்டவர். அதாவது அவர் என்ன சொல்றாரு, ஆளுர் ஷானவாஸ் இது வந்து தேர்தலுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் போட்ட தலைமைச் செயலர், விஜய் அரசு பொறுப்பேற்ற பிறகு பலரையும் பொறுப்புல இருந்து மாற்றிருக்காங்க, டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க, நீக்கி இருக்காங்க, என்னென்னமோ பண்ணிருக்காங்க, காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருக்காங்க பலரும். ஆனா இவரை மட்டும் ஏன் எதுவுமே பண்ணல விஜய் அப்படின்னா அவர் பாஜகவினுடைய நபராக செயல்படுறாங்க. ஆமா, பாஜக நபராக இருந்து செயல்படுறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சு 1 மாசத்துக்குள்ள இன்னைக்கு இவர் தான் வந்து இதுக்கு காரணம்னு எஸ்எஃப்ஐ ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. அப்ப இது முதல்வருக்கு தெரிந்து நடக்குதா தெரியாம நடக்குதா, நீங்க இதையும் பார்க்கணும், ஷானவாஸ் சொன்னதையும் பார்க்கணும். இது வந்து விஜய் அரசா அல்லது சர்க்குலர் அரசான்னு இன்னொரு கேள்வி இருக்கு. ஏன் அப்படின்னா நீங்க பாருங்க, இதற்கும் சர்க்குலர் வெளியிடுறாங்க. இதற்கு முன்னாடி திண்டுக்கல்ல குஜிலியம் பாறையில யார் யாரு இடதுசாரிகள் அமைப்பை சேர்ந்தவர் இருக்காங்கன்னு கணக்கெடுங்க அப்படின்னு வட்டாட்சியர் அவர் ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. இப்போ இதெல்லாம் வெளியாகி கண்டிப்பு எல்லாம் நடந்தது பிறகு அவர் வந்து பணியிட மாற்றம் செய்யப்படுறாரு. ஆனா அது அவர் மட்டும் தான் பண்றாரா, அவரை இயக்குனது யாரு, ஏன் சொல்றாங்க? ஒரே நேரத்துல ஒரு தலைமைச் செயலாளருக்கும் அங்க இருக்கக்கூடிய வட்டாட்சியருக்கும் ஒரே மாதிரியான சிந்தனைகள் எப்படி வரும்? வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுத்தீங்களே, தலைமைச் செயலாளர் மீது என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? அல்லது இது மேல அரசினுடைய முகமா இருக்கக்கூடிய முதல்வர் சொல்லாம அதெல்லாம் நடந்திருக்கும், சொல்லாம நடந்துச்சுன்னா முதல்வர் அதை ஏன் மக்களுக்கு விளக்கல அப்படின்லாம் அதுல ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. இப்ப இந்த விவகாரத்தையும் தாண்டி அழகு இன்னைக்கு உண்மையிலேயே விஜய் அரசுல நிறைய நல்ல திட்டங்கள் இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கு. சம்பள உயர்வா எம்எல்ஏக்களுக்கு வாகனப்படி, அப்புறம் வந்து அந்த அசிஸ்டன்ட் வச்சுக்கலாம், அதுக்கான படியெல்லாம் உயர்த்தி, அதாவது பொதுவா பால் கொள்முதல் விலையை உயர்த்திருக்காங்க, 3 ரூபாய் உயர்த்திருக்காங்க. எம்எல்ஏக்களுக்கு கார், பிஏ அதுன்னு அரசு ஆஃபர் கொடுத்திருக்கு. சிஎம் ஹெல்த் ஸ்கீம்ல கூட 5 லட்சத்துல இருந்து 25 லட்சமா உயர்த்திருக்காங்க. இது எல்லாமே நல்ல சிஸ்டம் அப்படின்னு நல்ல ஒரு அறிவிப்பு அப்படின்னு எல்லாரும் உச்சி முகர்ந்து பாராட்டுறாங்க. அது நல்ல திட்டமும் கூட. அதுவும் நம்மளுடைய அமைச்சரா இருக்கக்கூடிய ஷாஜகான் இருக்காரு இல்லையா, அவர் வந்து சட்டமன்றத்தில் என்ன சொல்றாருன்னா, இப்படி இவ்வளவு அறிவிப்பை கொடுத்தீங்கன்னா நாங்க எப்படி தாங்குவோம், திக்கு முக்காடி போயிட்டோம், இவ்வளவு இன்ப அதிர்ச்சிகள் ஒரே நேரத்துல அள்ளி கொடுக்குறீங்களே முதல்வரே அப்படின்னு சொல்றாரு. இந்த சந்தோஷங்கள் எதற்காக ஒண்ணுன்னா நம்ம வருவோம். பால் கொள்முதல் விலை 3 ரூபாய் உயர்வுங்கிறாங்க. அப்ப இந்த பால் உற்பத்தியாளர்கள் மனநிலை எப்படி இருக்கு? 3 ரூபாய் உயர்வு பெரிய சாதனையாக இங்க பேசுறாங்களே, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டோம்னா அவங்க எல்லாருமே மாட்டு தீவன விலை உயர்ந்துருச்சு, ஏகப்பட்ட மாடு விலையே உயர்ந்துருச்சு, எங்களால எப்படிங்க கண்ட்ரோல் பண்ண முடியும்? நாங்க கேட்டது 20 ரூபா, 10 ரூபா கொடுத்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சோம், பார்த்தா 3 ரூபா கொடுத்துருக்காங்க, இதுல ஒரு பிரயோஜனமும் எங்களுக்கு இல்லை அப்படின்னு அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்க. அடுத்து மருத்துவ காப்பீடு 5 லட்சத்துல இருந்து 25 லட்சமா உயர்த்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதற்கு திமுக சார்பாக பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கு. எழிலன் இருக்கார் இல்லையா மருத்துவர், அவர் சொல்றாரு 1400 கோடி ரூபாய் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் மருத்துவ காப்பீடு, முதல்வர் மருத்துவ காப்பீட்டுக்கு இந்த அரசு சார்பாக இந்த பட்ஜெட்ல அமௌண்ட் ஒதுக்கப்பட்டுச்சு. 5 லட்சத்துல இருந்து 25 லட்சமா இப்போ உயர்த்தி இருக்கீங்க, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு 4000 கோடி கொடுக்கணும், இது எப்படி நடைமுறையில சாத்தியம்னு அவர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார். இதுவும் ஸ்ட்ரைக் அவுட் பண்றாங்களா? அடுத்து விவகாரம் வாங்க. எம்எல்ஏக்களுக்கு கார், பிஏ அப்படின்னு அரசு பிசிக எம்எல்ஏ ஜோதிமணியோட கோரிக்கையை உடனடியா ஏத்துக்குச்சு.
அதே விசிக எம்எல்ஏவா இருந்து அமைச்சரா இருக்கக்கூடிய வன்னியரசு ஒரு கோரிக்கை விடுத்தார். அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, ஆணவ கொலைகளை தடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வாங்க, ஆணவ கொலை தடுப்பு சட்டம் நிறைவேற்றணும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. அரசுகிட்ட சொல்லிட்டேன், அரசு செஞ்சிடும் அப்படின்னு அவரு கோரிக்கை விடுத்துக்கிட்டே இருக்காரு, சொல்லிக்கிட்டே இருக்காரு. இந்த அரசு எம்எல்ஏக்களுக்கு கூடுதலாக செய்யணும்னு நினைக்கிற அரசு மக்களுக்கான பிரச்சனைகள்ல ஏன் கான்சன்ட்ரேட் பண்ணல? ஆணவ கொலை தடுப்பு சட்டம் நிறைவேற்றுவதில் என்ன தயக்கம்? திமுக தப்பு பண்ணல, நீங்க சரியில்லை, நீங்க பண்ணணும் இல்லையா, நீங்க வந்து தூய சக்தியாச்சு, ஏன் பண்ணலன்னு ஒரு கேள்வி எழுது. ரெண்டாவது, லாக்அப் டெத் எவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு, இதை பற்றி எல்லாம் இந்த எம்எல்ஏக்களுக்கோ இந்த அமைச்சர்களுக்கோ எந்த கவலையும் இல்லையா? சட்டமன்றத்துல முதல்வர் வந்து எங்களை திக்குமுக்காட பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்களே. பல குடும்பங்கள் கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கு. சமீபத்திய வரவு மதுரையில ஒரு பூசாரி கொலை செய்யப்பட்ட விவகாரம் இன்னமும் போயிட்டு இருக்கு. ஆனா அது எதிர்கட்சியும் கண்டுக்கல, ஆளுங்கட்சியும் கண்டுக்கல. அதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு. கூட்டணியும் கண்டுக்கல. அடுத்து பார்த்தோம்னா, கார் இல்லாதவங்களுக்கு கார் கொடுத்தா ஒரு லாபம் இருக்கு. எதற்காக எல்லா எம்எல்ஏக்களுக்கும் இது கார் தரணும்? இப்ப ஊர்ல எம்எல்ஏ வராரு அப்படின்னா அவர் கார் மட்டும் வராது, அவர் பின்னாடி ஒரு 3 கார் வரும், அவர் ஒரு பெரிய கார்ல வருவார். இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, முதல்வர் விஜய் இந்த கார்ல போக போறாரா, ஆதவர்ஜுன் அந்த கார்ல போக போறாங்களா, உதயநிதி ஸ்டாலின் இந்த கார்ல போக போறாரா, அல்லது லீமா ரோஸ் இந்த கார்ல போவாங்களா? இந்த கார்ல அவங்களுக்கு உரிய சேஃப்டி ஏதாவது இருக்கா? அவங்க வந்து ஒரு பிரபலமா இருந்து சம்பாதிச்சு வச்சதுல ஒரு பங்கு கூட அந்த கார் வருமா? அப்ப கார் இல்லாதவங்களுக்கு தான் அந்த கார் கொடுக்கணும். இந்த கார் கொடுக்கறதுனால என்ன பலன் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதுதான் பிரேமலதா கேக்குறாங்க. 90% ஆஃப் எம்எல்ஏஸ்க்கு வந்து கார் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு மேற்கொண்டு ஒரு வாகனம் என்பது தேவைப்படாது. இருந்தாலும் இப்போ ஏற்கனவே வந்து நிதி நெருக்கடின்னு ஒரு பக்கம் அரசாங்கம் சொன்னாலும் விவசாயிகளுக்கான பயிர் காப்பீடு கடனை வந்து முழுமையாக தள்ளுபடி பண்ணலை. அந்த மாதிரி ஒரு விமர்சனங்கள்லாம் பெருசாக இருக்கிற சமயத்தில் இல்லாத எம்எல்ஏக்களுக்கு ஒரு பக்கம் கொடுத்தா பரவாயில்லைன்னா அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எங்களுக்கு கார் இல்லை, நாங்கள் வந்து தொகுதிக்குள்ளே போகணும் அப்படின்னா பஸ்ஸு ஆட்டோலாம் மாறி மாறி போக வேண்டியதாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. அப்போ இல்லாத எம்எல்ஏக்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கு கார் கொடுக்குறது என்பது லாஜிக்கான விஷயம் தான். அதை பண்ணுங்கன்னு எல்லா எம்எல்ஏக்களுக்குமே வந்து தொகுதிகள்லாம் போகணும் அப்படின்னா அவங்களுக்கு சுலபமாக இருந்தால் மட்டும் தான் போக முடியும். ஆனால் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், அதுவும் பல எம்எல்ஏக்கெல்லாம் சொகுசு கார்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எதுக்காக மீண்டும் ஒரு கார் கொடுத்து அந்த கார் உங்களுக்கு எப்படி வந்து மாற்றத்தை கொண்டு வர போகுதுன்னா இன்னும் புரியல எல்லாத்துக்கும். அதாவது இதற்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஒரு வேலையை பார்த்தார், சம்பள உயர்வு கொடுத்தாரு. 55,000 இருந்த எம்எல்ஏக்கள் சம்பளத்தை 1,05,000 மாத்தி அவர் தான் கொடுத்தாரு. 2 மடங்கா அதை உயர்த்தி கொடுத்தாரு. அப்ப அதுவே சர்ச்சையானுச்சு. இப்ப இவ்வளவு பிரச்சனை கொரோனா டைம்ல அதை பண்ணலாமா அப்படின்னு அப்பவே அவர்கிட்ட கேட்டாங்க. அது கொரோனா வரல, அதற்கு முன்னாடியே அவர் அறிவிச்சாருன்னு வச்சுங்களேன், அந்த விமர்சனம் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதற்கப்புறம் இவர் வந்து இன்னும் 75,000 உயர்த்தி கொடுக்கிறாரு. சம்பளத்துல தான் அதெல்லாம் உயர்ந்து வரும். சம்பளம் வந்து அப்போ 1,80,000 உயருது இல்லையா? அப்ப இது உங்களுக்கு முக்கியமா தெரிகிறது. அதை விட முக்கியம் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி இல்லையா? அதை விட முக்கியம் மகளிருக்கு உரிமை தொகை உயர்த்தி தரேன்னு சொன்னீங்களே, அது ஏன் தரல? இலவச பேருந்து பயணம், நான் வெற்றி பெற்ற அடுத்த வினாடியிலிருந்து நீங்க எல்லாரும் இலவசமா பெண்கள் பயணிக்கலாம் அப்படின்னீங்களே, அதையா கொண்டு வரல? இந்த இளைஞர்கள் 4,000 இளைஞர்கள் 4,000 ரூபாய் இளைஞர்களுக்கு தரேன்னு சொன்னீங்க இல்லையா? 28 வயசுக்கு மேலயா, 29 வயசுக்கு மேல படித்து வேலை இல்லாம இருக்கக்கூடிய இளைஞர்கள், பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் 4,000 ரூபான்னு சொன்னீங்களே, அதை விடவா இது முக்கியம்? இது எல்லாமே நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்க, இதுல எல்லாம் திருப்தியா இருக்காங்கன்னா நீங்க கொடுக்கறதுல ஒரு லாஜிக் இருக்கு. மக்களே இவ்வளவு சிரமப்பட்டு இருக்காங்க, அல்லும் பகலும் உழைச்சு அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாத நேரத்துல எம்எல்ஏக்களை மட்டும் குளிர் வச்சுக்கிட்டே இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? எம்எல்ஏக்கள் கஷ்டப்படுற எம்எல்ஏக்கள் கொடுங்க, எல்லா எம்எல்ஏக்களுக்கும் இதுக்கு ஒரு நிதியை ஒதுக்கி கஜானா காலின்னு நீங்க அதனாலதான் அதெல்லாம் பண்ண முடியலன்னு சொல்றீங்க. எதுக்காக உங்களால 6 சிலிண்டர் தர முடியல? கஜானா காலி. எதற்காக மகளிர் உரிமை திட்டத்தை உயர்த்தி தர முடியல? கஜானா காலி. எதற்காக பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ண முடியல? கஜானா காலி. எதற்காக இலவச பேருந்து பயணம் தர முடியல? கஜானா காலி. இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய நீங்க இதை மட்டும் எப்படி தருவீங்க? இதற்கு கஜானா காலி இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது, இதுல வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்ப முக்கியமான திட்டங்கள், முக்கியமான சட்டங்கள் கொண்டு வரதுல என்ன தயக்கம் இருக்கு? இப்ப இன்னொரு பிரச்சனை இருக்கு அழகு. இப்ப வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதம் 4,000 ரூபாய் தருவோம்னு சொன்னது இன்னும் அப்படியே இருக்கு, செய்யல. இதுல இன்னொரு பிரச்சனை அப்படின்னா, நம்ம சென்னை மாநகராட்சி பேருந்து இருக்கு இல்லையா, அதுல நடத்துனர் இனிமே நீங்க அண்ணா டிக்கெட் வேணும்னு கேட்க முடியாது, அவர்கிட்ட வந்து ஹிந்தியில தான் நீங்க கேட்கணும். ஏன்னா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த SS என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் அந்த உத்தரப்பிரதேசத்துல செயல்படுது. இவங்க அவங்க கிட்ட டெண்டர் விட்டுருக்காங்க அப்படின்னு நாம் தமிழர் சீமான் குற்றச்சாட்டு வைக்கிறார். கவர்மெண்ட் ஜாப் இல்லையா, கண்டக்டர் ஜாப்லாம்
கான்ட்ராக்ட் பேசிஸ்ல அவங்களை எடுத்து இங்க போடுறாங்க. அப்ப இதுவுமே வந்து உத்தரப்பிரதேச மாடல் எதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணும்? நம்ம இளைஞர்களுக்கு நம்ம வேலை கொடுத்தா அந்த 4000 ரூபாய் நிதியுதவி பதிலா அவருக்கு ஒரு பர்மனண்டா ஒரு வேலையாயிடுமே, ஒரு படிப்பு கற்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா. இதையெல்லாம் எதுக்கு நீங்க அங்கிருந்து கொண்டு வரீங்க? இதுல கூடவா ஹிந்தி திணிப்பு நடக்கணும்? இதுல கூடவா நீங்க தனியார் மயம் ஆக்கணும்? அப்படிங்கிற விமர்சனத்தை நாம் தமிழர் சீமான் முன்வைக்கிறார். அப்ப இப்படி எல்லாமே குளறுபடிகளா இருக்கிற நேரத்துல எம்எல்ஏக்களை மட்டும் குளிர்விக்கிறதுல என்ன லாஜிக் இருக்கு, என்ன தேவை இருக்கு, அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது. ஏன்னா எம்எல்ஏக்களுக்கும் தாவேக அரசுக்கு ரொம்ப நெருக்கம் இருக்கு. அது வந்து குதிரை பேரமா இருந்தாலும் சரி அல்லது வேற எந்த பேரமா இருந்தாலும் சரி. ஏன்னா தாவேக எம்எல்ஏ வந்து இவர் அமமுக எம்எல்ஏ ஆரம்பிக்குது அந்த விவகாரம். குதிரை பேரம் கார் பேரமா மாறிடுச்சோ? கார் பேரமா மாறி இருக்கு. ஆமா, காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும் இல்ல. ஏன்னா சில தாவேக எம்எல்ஏ ஒருத்தர் வந்து அவரோட வேட்புமனுல சொல்லியிருக்காரு, என்கிட்ட வந்து 2 பென்ஸ் கார்கள் இருக்கு, அதுக்கு மேல ஒரு இனோவா கார்லாம் வச்சிருக்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆமா, இப்ப அவருக்கு கூடுதலா ஒரு இனோவா கார், ஒரு எம்எல்ஏ கார் தராங்க அப்படின்னா அவருக்கு எந்த லெவல வந்து அவங்களோட தொகுதிக்கு ஒரு பெனிஃபிட்டா மாறும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுல இந்த படத்துல வர மாதிரி ஐயோ என்ன அம்மம்மா என்னங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா, நான் வந்து காலேஜ் படிக்கிறப்ப எனக்கு லவ் செட் ஆகல, வாழ்க்கை செட் ஆகல, அதனால அப்ப எனக்கு காரும் இல்லை காதலும் இல்லை. இப்ப தலைவர் எனக்கு கார் கொடுத்துட்டாரு, நான் வந்து வரம்ப ட்ரெயின்ல தான் வருவேன், வந்துட்டு இங்க ஆட்டோல மாறி வருவேன், வாசல்ல இருக்கிற காவலர்களுக்கு என்ன யாருன்னே தெரியாது, ஐடி கார்டை காமிச்சுதான் எம்எல்ஏன்னு சொல்லுவேன், அப்பவும் நம்ப மாட்டாங்க. அப்படியெல்லாம் சொன்னவருக்கே கார் இருக்கு. அப்ப அதெல்லாம் பொய்யா? ஏன்னா அவங்களுடைய தேர்தல் பத்திரம் இருக்கு இல்லையா, அந்த அபிடவிட்லயே அவங்க அதெல்லாம் சொல்லியிருக்காங்க, நான் வந்து கார் வச்சிருக்கேன். இன்னும் சிலர்லாம் வந்து பென்ஸ் காரே வச்சுக்கிட்டு கார்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல அம்பலமாயிட்டு இருக்கு, ஊடகங்களை எடுத்து போட்டுட்டு இருக்கு. ஆமா. அப்புறம் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதி இப்படி எல்லாம நடக்கும் அப்படிங்கிற அந்த வினோத செய்திக்கு வந்திருக்கும். இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னா ஆஸ்திரேலியாவுல நடந்திருக்கு. அதாவது ஆஸ்திரேலியாவுல ஒரு இந்திய பெண் வசிச்சுட்டு வராங்க. அவங்க வந்து குளிக்க போனது குத்தம், ஒரு 5 நிமிஷம் குளிக்க போனது குத்தம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட் ஃபைனா அந்த ஊர்ல தட்டி விட்டாங்க. எவ்வளவு ஃபைன் அப்படின்னா 1,30,000 ரூபாய் ஃபைன் 5 நிமிஷம் குளிச்சதுக்கு. அவங்க வீட்டு பாத்ரூம்ல தான் குளிச்சிருக்காங்க. என் வீட்டு பாத்ரூம்ல நான் குளிக்க நான் எதுக்கே ஃபைனை கட்டணும் அப்படின்னு கேட்டா அந்த அரசு அந்த சார்பா இருக்கக்கூடியவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. அதாவது அவங்க குளிக்க போறப்ப பாத்ரூம்ல ஹீட்டரை போட்டுவிட்டு போயிருக்காங்க. அந்த ஹீட்டர்ல இருந்து வந்த அந்த நீராவி இருக்கு இல்லையா, அது அந்த பில்டிங்கினுடைய வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய சென்சார்ல பட்டுது. அந்த நீராவி பட்ட உடனே அந்த அரகுர சென்சார் என்ன நினைக்குதுன்னா ஏதோ ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நீராவின்னு நினைக்காம அது வந்து வேற ஏதோ ஒரு ஆபத்து, நெருப்பு புகை வருதுன்னு நினைச்சுக்கிட்டு அது அலாரத்தை அடிச்சு விட்டு அலாரத்தை அடிச்சு அந்த இடத்துல பெரிய பதட்டம் ஆகி போச்சு. எல்லாரும் அங்கங்க இருக்கிறத போட்டு அப்படி அப்படியே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சூழ்நிலை மாறினதுனால அவங்க ஃபைன் போட்டிருக்காங்க. நீங்க தான் காரணம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏங்க நீராவி போறதுக்கும் புகை போறதுக்கும் தெரியாம அது அடிக்குதுங்க அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் நீங்க தான் காரணங்கிறதுனால அவங்க மேல 1,30,000 ரூபாய் ஃபைனை போட்டு ஆஸ்திரேலிய அரசு அதிரடி காட்டியிருக்கு. அந்த அபார்ட்மெண்டா ஆஸ்திரேலிய அரசாங்கிறதுல விவாதம் இருக்கு. ஆனா இப்படி ஒரு ஃபைன் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நிதர்சனமா இருக்கு. பேசுவோம் இதே மாதிரி பல செய்திகளோட மீண்டும் சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.